ரத்த உறவே தோத்து போகிற இடத்துல, சொந்தக்காரங்களுடைய அன்பை தோத்து போகிற இடத்துல எனக்கு ஒரு அக்கா கிடைச்சாங்க. பல பேர் நமக்கு குறைவாக இருக்கலாம், ஆனால் எனக்கு இவங்க தான் உயிர்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், ஒரே நபராக தான் இருக்க முடியும். அது எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க. பல கவலைகள் இருந்தாலும், பல பிரச்சனைகள் இருந்தாலும், அவங்களோட பேசும் வார்த்தைகள் எனக்கு எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும். அக்கா, என் லைஃப்ல நீங்க கிடைச்ச கிஃப்ட் நீங்க தான்க்கா. ஏசப்பா கொடுத்த கிஃப்ட் நீங்க தாங்க. எந்த சூழ்நிலையும் யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். என்னை தேடி வந்து நீங்க தான்க்கா. பெத்த தாய் வயிற்றுல 10 மாசம் சுமந்து எடுத்து பார்ப்பாங்க, ஆனால் என்னை நெஞ்சில் சுமந்து கொண்டிருக்கும் ஒரே தாய், என்மேல் அக்கறை உள்ள நபர், என்னை நேசிக்கிற ஒரு நபர், என்னை புரிஞ்சுக்கிட்ட ஒரு நபர், சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குற ஒரே நபர் நீங்க தான். உங்க மடியில் ஒரு அங்காசை, விடியும் வரையில் என் உயிர் உள்ளவரை. இந்த கவிதை ஒரு தாய் ஸ்தானத்தில் உள்ளவங்களை பார்த்து தான் சொல்லுவாங்க. எனக்கு அக்காவா மட்டும் நீங்க இல்லை, ஒரு பெத்த அம்மாவா நீங்க இருக்கிறீங்கக்கா. பிரிவுங்கிறது என் வாயிலிருந்து வராதுக்கா. ஜீசஸ் கொடுத்த கிஃப்ட் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் என்னால் தாங்க முடியாதுக்கா. அம்மா மகனுக்கு தான்க்கா. எத்தனையோ அக்கா அங்கே இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு கூட பிறந்த அக்கா